நான் அந்த மாகரை வைத்தியசாலை கடமையாற்றிய பொழுது பல கொடுமைகளை நேரடியாக பார்த்து அனுபவித்தேன். அந்த நேரத்தில் அங்கு நடந்த கொடுமைகள் வெளி உலகத்துக்கு தெரிவதற்கு எந்த ஒரு வசதியும் இருக்கவில்லை. ஆரம்ப காலத்தில் படிப்படியாக இந்த யுத்தத்தின் கொடுமைகள் உலக அளவுக்கு தெரிந்து வாகர யுத்தங்கள் முடிந்த பின்பு தனிப்பட்ட முறையில் எனக்கு இராணுவ குழுக்களாலும் இராணுவ புலனாய்வுத்துறையினாலும் உயிர் அச்சுறுத்தல் இருந்தது. இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இதுதான் இலங்கையில் இருந்த தமிழ் மக்கள் என்ற வகையில் அரசின் வைத்தியராக இருந்தாலும் கூட எந்தளவு அச்சுறுத்தல் இருந்தது என்பதை உலகங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்பு நான் முல்லைத்தீவு வைத்தியசாலையில் கடமையாற்றி முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளராக பதவியேற்று வைத்திய சேவை வழங்கிக் கொண்டிருந்த பொழுது தொடர்ச்சியாக யுத்தம் மன்னார் பகுதியிலும் மணலாறு பகுதியினூடாக தமிழ் மக்களை நெருங்கடித்துக் கொண்டிருந்த பொழுது நாங்கள் படிப்படியாக எமது வைத்தியசாலைகளை மக்கள் இடம்பெறுகின்ற இடங்களுக்கு எடுத்துச் சென்றோம். ஆனால் ஒரு வைத்தியசாலைகள் கூட இராணுவத்தினரின் தாக்குதலிலிருந்து தப்பவில்லை. வைத்தியசாலை ஊழியர்கள் அங்கு ஏற்கனவே நோயாளர்களாக படுத்திருந்தவர்கள் இறக்கத் தொடங்கினார்கள். புதுக்குடிப்பு வைத்தியசாலையில் எமது வைத்தியசாலையின் கொடூரமான யுத்தத்தின் தாக்கத்தை அனுபவித்தோம். ஊடகங்களின் வெளியாகி இருந்த பல செய்திகளோடு நான் கூறுவது, வைத்தியசாலை என்று தெரிந்தும் அந்த இடத்தில் நாங்கள் வைத்தியசாலையை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த இடத்தில் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஊடாகவும் எமது சுகாதார திணைக்களத்தின் ஊடாகவும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எமது நிலைமையை தெரியப்படுத்தி கொண்டு இருந்தும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் ஊடாக அந்த வைத்தியசாலையை நாங்கள் சேவையாற்றி கொண்டிருக்கின்றோம் என்று எமது நிலையத்தின் ஜிபிஎஸ் கோஆர்டினேஷனை வழங்கியிருந்தும் கூட திட்டமிட்டு எமது வைத்தியசாலையில் அளிக்கப்பட்டது. உங்களுக்கு நினைவிருக்கும் 2ஆம் மாதம் 4ஆம் தேதி இலங்கையினுடைய சுதந்திர தினம் என்று சொல்லுகின்ற தமிழினுடைய இன அழிப்பு நாளின் உச்சக்கட்டம் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலை தரைமட்டமாகும் அளவுக்கு இரவோடு இரவாக பாரிய செல் தாக்குதல் நடத்தப்பட்டது. நூற்றுக்கணக்கான காயமடைந்த நோயாளர்கள் இறந்தார்கள். அந்த இறந்தவர்களை விட்டுவிட்டு நாங்கள் எல்லாரும் புதுமாத்தடம் என்ற பகுதிக்கு ஓட வேண்டியிருந்தது. அதேபோல் கிளிநொச்சியிலிருந்து கிளிநொச்சி வைத்தியசாலைகள் தொடர்ந்தும் பல இடங்களில் முயலை இயங்கிக் கொண்டிருந்த பொழுதும் அந்தந்த இடங்களில் கூட செல்தாக்குதல் இடம்பெற்றது. பெரும்பாலான காயமடைந்த நோயாளர்கள் திரும்பவும் இறந்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் புதுமாத்தளம், முள்ளிவாய்க்கால் போன்ற பகுதிகளுக்கு இடம்பெற்று செல்கின்ற பொழுது மக்கள் மருத்துவ வசதி இல்லாமல், காயமடைந்த நோயாளர்களை மருத்துவமனைக்கு கொண்டு வர முடியாமல், அவர்கள் சாப்பிட முடியாமல், தினமும் அவர்களுடைய அன்றாட கடமைகளை மேற்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த கொடுமைகளை உலகங்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருந்தோம். ஒவ்வொரு நாளும் செய்திகள் ஊடாகவும் எமது நிறுவனங்களின் ஊடாகவும் அந்த மக்கள் படுகின்ற வேதனைகளையும் கொடுமைகளையும் சொல்லிக் கொண்டிருந்தோம். பல ஆயிரக்கணக்கான மக்கள், சிறுவர்கள் சாப்பிட உணவில்லாமல், அவர்களுக்கு போதிய சிகிச்சை வழங்க முடியாமல் நாங்கள் பட்ட கஷ்டங்களை உலகங்களுக்கு தெரியப்படுத்தி ஏதோ ஒரு வழியில் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம். சாப்பாடு இல்லாமல் அழுகின்ற சிறப்பு குழந்தைகள், அந்த பெற்றோர்கள் படுகின்ற வலிகள் வைத்தியசாலைகளுக்கு வந்து சொல்லி அழுவார்கள். ஒரு மாப்பொட்டி இருந்தால் கூட தாருங்கள், அந்த மாப்பொட்டிக்கு பதிலாக நாங்கள் ஒரு லெட்டம் தருவோம் என்று கூட சொல்லி எங்களுடன் இந்த கூறிய இந்த வலிகளான வேதனையான கதைகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கின்றது. ஒரு தகப்பன் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. 3 தரம் ரத்தம் கொடுத்திருந்தார். 3 பிள்ளைகளுக்கு 3 பெட்டி வாங்குவதற்காக 1 கிலோ அரிசிக்காக அழுகின்ற பிள்ளையை பார்த்து நான் ஏதாவது வாங்கி கொண்டு வருகிறேன் என்று கடைக்கு சென்ற தகப்பன் திரும்பி வராத சந்தர்ப்பங்கள் ஏராளமாக நடந்தது. அந்த இறந்தவரை தேடி போய் அந்த இறந்த உடலை காணக்கூடிய நிலைமை உடனே குடும்பத்தின் மத்தியில் இருக்கவில்லை. வைத்தியசாலையில் வருகின்ற நோயாளர்களுக்கு, பாரிய காயமடைந்தவர்களுக்கு பூரண சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவ வசதி எங்களுக்கு இருக்கவில்லை. உணவு, மருந்து, இதர பொருட்கள் எல்லாம் ஸ்ரீலங்கா இராணுவத்தினால் திட்டமிட்டு எங்களுக்கு குறைக்கப்பட்டிருந்தது அல்லது மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. 3 வேளை சாப்பாடு சாப்பிடக்கூடியாமல் இருந்தது பல ஆயிரக்கணக்கான மக்கள். அது மட்டுமின்றி அந்த பகுதியில் இருந்த மக்களை ஏதோ ஒரு வகையில் அழிக்க வேண்டும் என்றோ அல்லது யுத்தத்தை முடிக்க வேண்டும் என்றோ கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த பகுதியில் இருந்த பொழுது அதுக்கான சகல விதமான ஆதாரங்களும் எங்களிடமும் ஏனைய சர்வதேச தொண்டு நிறுவனங்களும் இருந்த பொழுது கூட
ஸ்ரீலங்கா அரசாங்கம் எந்தவித அச்சங்களும் இல்லாமல் 80,000 மக்கள் மட்டுமே அந்த இடத்தில் இருந்து இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் மீட்போம் என்று கூறியிருந்தார்கள். எங்களுக்கும் அங்கிருந்து ஏனைய மக்களுக்கும் பாரிய அச்சம். கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை கொண்டு குவிக்க போன்றார்கள் என்ற ஒரு பயம் அந்த மக்களிடம் மனதை பற்றிக் கொண்டது. ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அந்த இடத்தில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தார்கள் என்று அந்த உண்மையை வெளிக்கு கொண்டு வந்து பாரிய அளவு உயிர் சேதத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருந்ததை ஒரு சிறு சந்தோஷம் இருக்கின்றது. ஆனால் வைத்தியசாலையிலும் சரி வேறு இடங்களிலும் சரி செத்து மடிந்த அந்த உறவினர்களை உரிய முறையில் அடக்கம் செய்ய முடியாத பல துப்பாக்கிய நிலைகளை நான் பார்த்துக்கின்றேன். வைத்தியசாலையில் சிறுவர்கள் இறந்ததும் அந்த இறந்த தன்னுடைய குழந்தையின் உடலை கூட எடுத்து சென்று அடக்கம் செய்ய முடியாத அந்த கண்ணீரோடு சென்ற பெற்றோர்களை நான் பார்த்துருக்கின்றேன். மனைவி இறந்ததும் அந்த கணவன் வைத்தியசாலையில் அந்த இறந்த உடலை விட்டுவிட்டு ஒரு அழுத மனத்துடன் அந்த இறுகிய மனத்துடன் செல்லுகின்ற பல காட்சிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அனாதைகளாக உறவினர்கள் இருந்தும் பெற்றோர்கள் இருந்தும் உடல்கள் எல்லாம் அனாதையாக கிடந்தது. அந்த உடல்களை நாங்கள் தமிழர் புனர்வாழ்வு கழகம் வைத்தியசாலை ஊழியர்களோட உதவியினுடன் ஏதோ ஒரு இடத்தில் கொண்டு காட்டிருந்தோம். அந்த காட்டிடத்தில் அது ஆற தாட்டம் எப்படி தாட்டம் எத்தனை பேர் தாட்டம் என்ற கணக்கு கூடங்கள் இருக்கவில்லை. அந்தளவுக்கு பெரிய எண்ணிக்கையான காயங்கள் இறப்புகள் எல்லாம் இருந்தது. எனக்கு நான் நியூயார்க் சென்ற பொழுது அந்த இரட்டை கோபுர தாக்குதலில் இறந்தவர்களை அந்த இடத்தில் இப்போவும் சமாதியாக வைத்திருக்கிறார்கள். சுற்றுலா என்ற அந்த ஒரு சந்தோஷமாக வருகின்றவர் கூட அந்த இடத்தில் நின்று அவருக்கு கண்ணீரஞ்சலி செலுத்தி விட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த 40,000க்கும் மேற்பட்ட மக்களை இறந்து அந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்டும் அந்த மக்களுக்கு முள்ளிவாய்க்காலிலோ மாத்தளனிலோ சென்று ஒரு அஞ்சலி செலுத்தப்பட முடியாத நிலையில் இருக்கின்றோம். நாங்கள் அங்கு இருக்கும் பொழுது நாங்கள் பேசிக்கொள்வதுண்டு. நாங்கள் அந்த சமாதான காலம் அல்லது யுத்தம் முடிந்ததற்கு பின்பு அந்த இடத்தில் வந்து ஒரு நினைவு தூவி அமைத்து அல்லது ஒரு நினைவாலயம் எழுப்பி அந்த மக்கள் ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று பலமுறை கிடைக்கின்றோம். ஆனால் அங்கு சென்று ஒரு சிறு விளக்கு கூட ஏற்ற முடியாத நிலையில் அங்குள்ள மக்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய மக்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் இறந்தவர்களுடைய இறுதி கிரியைகளை கூட நாங்கள் செய்ய முடியாத காலத்தில் இருந்தோம். ஆனால் இன்று இங்கு அந்த மக்களை ஆத்மா சாந்தி அடைய நினைவு நிகழ்வு நடப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைவதோடு, ஆனால் இன்றைக்கு இந்த ஏனைய மக்களும் அவர்களுக்கு இதுக்கு முற்பட்ட காலங்களில் மனக்கசப்புகள் ஏற்பட்டிருந்தால் அவைக்கு மறந்து மக்களின் இந்த அஞ்சலி செய்த நிகழ்வில் திறந்துவிடாத மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அது அவர்களுக்கு அந்த ஆத்மா சாந்தி அடைவதற்காக நாங்கள் செய்யும் ஒரு காணிக்கையாக இருக்கும். அத்துடன் இந்த காணிக்கை என்பது அவர்களுக்கு செய்கின்ற அந்த காணிக்கை என்பது நின்று விடாது. ஏனென்றால் அந்த படுகொலை செய்தவர்கள் திட்டமிட்டு இனப்படுகொலை புரிந்தவர்களுக்கு நாங்கள் தண்டனை வழங்க வேண்டும். அதற்கு சர்வதேச நீதிமன்றம் ஊடாக அணுகி அவர்களுக்கான சர்வதேச இலங்கை அரசுக்கு எதிரான சர்வதேச விசாரணையை மேற்கொண்டு அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் அதுதான் எங்கள் இறந்த மக்களுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு ஆத்மா சாந்தி பிரார்த்தனையாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன்.